வா அதை எடுத்துக்க. திடீர்னு அப்பா ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு. அம்மாவும் நானும் என்ன செய்யறதுன்னு புரியாம நில கொலைஞ்சு போயிட்டோம். துரத்திட்டு வந்த வறுமையை விரட்டுறதுக்காக ஹோட்டல்ல நான் டான்ஸரா சேர்ந்தேன். அது சரி, நீ எதுக்காக கோபியை சந்திக்கணும்னு நினைச்ச? நான் பொது இடத்துல டான்ஸ் ஆடுறவன். கத்தி மேல நடக்கும் போது காயம் பட்டுடுமேன்னு பயந்துதான் கஞ்சியை குடிச்சாலும் பரவாயில்லன்னு காதலனை தேடி அடிக்கலத்துக்காக வந்தேன். கோபி, யார் வந்திருக்கா பாத்தியா? இவ படா கை காயமா ரோட்ல என்ன மடக்கி ஒப்பாரி வச்சுக்கினா இப்ப வீட்டுக்குள்ள வந்து நாடகம் ஆடி நிக்கிறான். ஓய் கைத வெளிய போ. அவசரப்படாதடா. அம்மா, பூனை மேல யானை உக்காந்து நிக்குதுன்னு சொல்லு, நான் நம்புறேன். ஆனா இத போய் ஸ்டெல்லான்னு சொன்னா நம்புறதுக்கு நான் என்ன குழந்தையா இல்ல காதுல பூ சுத்தி நிக்கிறேனா? என்னடா சொல்ற? நீ இல்லன்னதும் அவ தற்கொலை பண்ணிக்க பார்த்தா, நான் தான் காப்பாத்தி கூட்டிட்டு வந்தேன். ஆனா என்ன மாதிரி விவரம் தெரியாம பேசி நிக்கிற. ஸ்டெல்லா பாய்சன் சாப்பிட்டு செத்து போட்டான். இவ யாரு இன்னாத்துக்கு வந்து நிக்கிறான்னு எனக்கு தெரியல. ஏய் இந்த பாரு, மரியாதையா சொல்லி நிக்கிற. என்னாண்டா வச்சுக்கின அப்புறம் நல்லா இருக்காது. போடு. போகத்தான் நினைச்சேன், ஆனா அதுக்கு உங்க அம்மா தான் வழி விடல. ஏமா இவன் ஏன் ஒண்ணு ஸ்டெல்லா இல்லைன்னு சொல்றான்? அத கேளு. காரணம் தெரியணும், அவ்வளவுதானே? ஞாபகம் இருக்கா? ஒரு நாள் எங்க அம்மாவும் அப்பாவும் கோயிலுக்கு போயிருந்தாங்க. அன்னைக்கு நானும் நீங்களும் நினைவிருக்கா? அன்னைக்கு தானே எங்க அப்பா அம்மாவுக்கு நம்ம 2 பேர் காதலும் தெரிஞ்சது. அம்மா சத்தியமா சொல்ற, இவ ஸ்டெல்லா இல்ல. அப்படின்னா அவ சொன்னதெல்லாம் பொய்யா? உண்மைதான், ஆனா இவ மட்டும் ஸ்டெல்லா இல்ல. எது எப்படி இருந்தாலும் உண்மை என்னைக்காவது ஒரு நாள் தெரியத்தானே போகுது. அது வரைக்கும் அவ இங்க இருக்கட்டும். அப்போ அவ இங்கதான் இருக்கணுங்கிறியா? ஏய், உன்னை அப்பால கண்டிக்கிற.